அந்த ஷோல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் பர்சனல், உங்களுக்கு எனக்கும் சண்டைனா நம்ம ரெண்டு பேரும் தான் பார்க்கணுமே தவிர சோஷியல் மீடியாவுக்கு எடுத்து போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது என்ன ப்ராப்ளம் தெரியாமல் அந்த மீடியாவில் வந்து அந்த மைக் எடுத்துகிட்டு வந்து அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க இல்லையா? 1000 பேர் மைக்கு தூக்கிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இப்போ நீங்கள் சின்னத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் நடிச்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வில்லன் கேரக்டரில் இப்போ ரீசெண்டாக கோலி சோடா போயிட்டு இருக்கு. ஆமாம், எந்த சடனாக ஒரு ஹீரோவாக வந்து எலிஜிபிள் ஆகிற முன்னாடி வில்லனாக போயிட்டீங்களே எப்படி? இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரு நடிகன்னா எல்லாமே இருக்கும், காமெடி எல்லாமே இருக்கும். ஸோ வந்து எனக்கு அது ஒரு கேரக்டராக தான் நான் பார்த்தேனே தவிர அது இந்த ஐயோ என்னடா இது வில்லன் அப்படிலாம் பார்க்கல. எனக்கு இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 months இது பண்ண முடியுமா முடியாதான்னு நான் சொன்னேன். சார் இதை எப்படி சார் எனக்கு கொடுக்குறீங்க? இல்லை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேனலில் சொன்னாங்க. ஸோ பண்ணேன். அது நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு. உங்களோட புகழே பார்த்தீங்கன்னா வந்து குக் வித் கோமாளி தான். இன்னைக்கு அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு? நான் டிவியில் தான் பார்க்குறேன், நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் தலைவா. தேங்க்யூ. நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அதான் இதில் தான் பார்க்குறேன். இது வந்து நான் இல்லை தலைவா, அது அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் பர்சனல், உங்களுக்கு எனக்கும் சண்டைனா நம்ம ரெண்டு பேரும் தான் பார்க்கணுமே தவிர சோஷியல் மீடியாவுக்கு எடுத்து போகக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியே வரும்போது அதுக்கான விளக்கங்கள் யாருமே கொடுக்காம நீங்கள் இந்த ஷோவில் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால் நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். ஆமாம் தலைவா, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து அதான் சொன்னல, நான் எப்படி பார்க்குறேன்னா சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறேன். ஓகேவா? எனக்கு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அது ஒரு ப்ராப்ளம் இல்லை சேனலில் ப்ராப்ளமான்றது எங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரி தான் நாங்களும் ஒரு ஆடியன்ஸாக தான் பார்க்குறோம். அது என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது என்ன ப்ராப்ளம் தெரியாமல் அந்த மீடியாவில் வந்து அந்த மைக் எடுத்துகிட்டு வந்து அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க இல்லையா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்த்துட்டாலே இந்த பிரச்சனையே கிடையாது. இல்லை இல்லை அதான் பொதுவெளிக்கு வந்துருச்சு இல்லையா? அந்த பொதுவெளிக்கு வர்றதை உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி மைக்கை வச்சுட்டு நம்ம பேசிடுறோம் இல்லையா? ஒரு வீடியோ வருது இல்லையா? அந்த வீடியோ பார்த்துட்டு 1000 பேர் மைக்கு தூக்கிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. ஐயோ இது நடந்திருக்குமா அது நடந்திருக்குமா? எது நடந்திருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபிஷியலாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.